கோவையில் கடந்த 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற கார் குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு பிறகு உளவு பிரிவுகள் கண்காணிப்பை தீவிரப்படுத்தியுள்ளன. அந்த வகையில் உளவு பிரிவுகள் மூலம் களத்தில் சேகரிக்கப்படும் தகவல்கள் உடனுக்குடன் உயரதிகாரிகளுக்கு பரிமாற்றம் செய்யப்பட்டு சந்தேகத்திற்குரிய நபர்கள் கண்காணிப்பு வளையத்திற்குள் கொண்டு வரப்படுகின்றனர். இதற்காக தனியார் உதவியுடன் ஆக்டோபஸ் என்ற பிரத்யேக மென்பொருளை உருவாக்கி மாநகர காவல்துறை பயன்பாட்டிற்கு கொண்டு வந்துள்ளது. இந்த பிரத்யேக மென்பொருள் மூலம் கோவை மாநகரில் உள்ள 2000 பேரின் சுய விவரங்கள் சேகரிக்கப்பட்டு அவர்களது சமூக வலைதள பக்கங்கள் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக தடை செய்யப்பட்ட அமைப்புகளின் ஆதரவாளர்கள், வலதுசாரி மற்றும் இடதுசாரி ஆதரவாளர்கள், வகுப்புவாத கோட்பாடுகளில் ஆர்வம் உடையவர்கள் கண்காணிப்பு வளையத்தில் உள்ளனர். இந்த நிலையில் சந்தேகத்திற்குரிய 40 பேரின் ட்விட்டர், முகநூல், இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக வலைதள பக்கங்களை சைபர் கிரைம் காவல்துறை முடக்கியுள்ளது. இந்த கணக்குகளை பல ஆயிரம் பயனர்கள் பின்தொடரும் சூழலில் தவறான கருத்துக்களை பரப்புவதாக கூறி மாநகர காவல்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது. அதே நேரம் காவல்துறையின் இந்த நடவடிக்கை அப்பட்டமான மனித உரிமை மீறல் என்கிறார் மக்கள் சிவில் உரிமை கழக தேசிய தலைவர் பாலமுருகன். காவல்துறை என்பது சமூக வலைதளங்களை கண்காணிப்பது என்ற பெயரில் சமூக வலைதளங்களை தனது கட்டுக்குள் வைத்துக் கொள்வது என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு அவங்க போறாங்க. ஒரு சாதாரண அந்த கருத்தை எப்படி பார்க்கணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் பல தீர்ப்புகளில் சொல்லியிருக்காங்க. ரொம்ப இரும்பு மனம் படைத்த ஒருவர்கள், எதையும் தாங்கும் இதயம் உள்ள ஒருவர்கள், அவர்களாலேயே தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு கருத்து இருக்குது அப்படின்னா தான் நீங்க அவர்கள் மீது ஒரு நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று அவர்கள் ரொம்ப தெளிவுபடுத்துறாங்க. ஆனால் காவல்துறை என்ன பண்றாங்கன்னா ரொம்ப மெல்லிய மனதுடையவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். புதிய குற்றவியல் நடைமுறை சட்டத்தின்படி சமூக ஊடக கருத்தின் அடிப்படையில் உடனே வழக்கு பதிவு செய்யக்கூடாது எனவும் டிஎஸ்பி அந்தஸ்தில் உள்ள காவல் அதிகாரியின் விசாரணைக்கு பிறகே நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பாலமுருகன் கூறினார். இப்படி காவல்துறை என்பது சமூக ஊடகங்களை தன்வசம் வைத்துக் கொள்வதன் மூலமாக சமூகத்தில் அமைதியை உருவாக்க முடியாது. அதை சட்டம் அதை சொல்லல, உச்சநீதிமன்றமும் அதை சொல்லல. கருத்துரிமையில சில ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. அதை மீறி வருகின்ற பொழுதுதான் நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டுமே தவிர கருத்து என்ற ஒன்றையே ஒரு குற்ற செயலாக பார்க்கக்கூடாது என்ற ஒன்றை அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். காவல்துறை தன்னிச்சையாக முடிவெடுத்து சமூக வலைதள பக்கங்களை முடக்குவது என்பது ஜனநாயகத்திற்கும் கருத்துரிமைக்கும் எதிரானது என்றும் பாலமுருகன் தெரிவித்தார். காவல்துறையின் நடவடிக்கையில் அரசியல் சார்பு இருப்பதாகவும் பாலமுருகன் குற்றம் சாட்டினார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக செய்தியாளர் குருசாமி.